கட்டத்துல உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் நான் ரொம்பவே பாதிக்கப்பட்டேன். என்ன புரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து வர்றதுக்கு எனக்கு ரொம்ப காலம் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் எதிர்கொண்டது வெறும் காதல் பிரச்சனை கிடையாது, உளவியல் ரீதியலா துன்புறுத்தலை அனுபவிச்சேன். சிம்பிளா சொல்லணும்னா அந்நியனோட இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு நாள் ரெமோவா இருப்பாங்க, அதுக்கப்புறமா அந்நியனா மாறிடுவாங்க, அதுக்கப்புறமா அம்பி போல மாறிடுவாங்க. காதல் உறவுல இருந்த முழுமையான நம்பிக்கையையும் தனிப்பட்ட காயங்கள் அதோடைய பலவீனங்களை அனுபமா தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆரம்பத்துல சில விஷயம் அன்பு அக்கறையா தான் தோணும், ஆனா காலப்போக்குல அதே விஷயம் கட்டுப்பாடா மாறிடும். எக்ஸாம்பிளுக்கு அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போடும்போது பாராட்டுவாங்க. ஆரம்பத்துல அது சந்தோஷமா இருக்கும், ஆனா தொடர்ந்து அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸையே நம்ம போட தொடங்கிடுவோம். அதுக்கப்புறமா என்ன ட்ரெஸ் போடணும் அப்படின்றத அவங்க கிட்ட கேட்குற ஒரு சிச்சுவேஷன் உருவாகிரும். இந்த மாதிரி விளக்கி இருக்கிறாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல தொடங்கிய மாற்றம் அவங்களுக்கே தெரியாம தன்னுடைய சொந்த விருப்பங்கள் முடிவுகளையும் மாற்றியதா அனுபமா ரொம்பவே வருத்தப்பட்டு பேசியிருக்கிறாங்க.